Hello guys, welcome to my channel. So இது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ. ஆக்சுவலாக இது ஒரு ஹாலிடே vlog. ஸோ என்னோடய காலேஜ் லீவு. ஸோ லீவ் டே வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ அப்போ தான் நான் எந்திரிச்சேன். ஸோ நார்மலாகவே ஹாலிடேஸ்லாம் நான் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பேன். ஸோ காலேஜ் போகிற டைம்லாம் ரொம்ப நேரமாக எந்திரிக்கிறோம்ல. ஸோ சரி ஹாலிடேஸில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்போம்னு சொல்லிட்டு ஸோ நல்லா லேட்டாக தான் எந்திரிப்பேன். ஸோ என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லா விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே பால்கனிக்கு அப்படியே போனேன். ஸோ பால்கனி வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க. ஃபுல்லாகவே மரங்கள் பச்சை பசேல்னு இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமும் பீஃபும் தான். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது இல்லாமல் முடியாது டீ. ஸோ என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ காஃபி எனக்கு பெருசாக பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். ஸோ எத்தனை பேர் டீ லவர்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல் தோணுச்சு. ஸோ வீட்டில் பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கோவா ஃப்ரூட் இருந்துச்சு. சரி அதை சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு சரி அதை கட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு டூ லிஸ்ட் எழுதினேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இதே மாதிரி எழுதிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஃப்ரேம் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதான் இன்னையோட மெயின் ஒர்க்கு. ஸோ அந்த ரெண்டுமே வந்து கொரியர் போட வேண்டியது. ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ரேம்ஸோட டியூட்டோரியல் வீடியோ யாருக்காவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும், நம்மளோட இன்ஸ்டா பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் நான் வந்து ஃபோட்டோஷூட் வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணுற ப்ளேஸு. ஸோ எங்கள் வீட்டோட பால்கனி தான் இது. இதில் வந்து டேரெக்டாக சன்லைட் அடிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க, இதேமாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுன்னு நீங்கள் எப்போவுமே நேச்சுரல் லைட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா லைட்டெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கும் நேச்சுரல் நீங்கள் சன்லைட்டில் எடுக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதான் அதோட அவுட்கம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக்கிங் ப்ராசஸ் தான். ஸோ 2 ஃப்ரேமுக்கு வந்து கிஃப்ட் ரேப் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 ஃப்ரேமை வந்து கிஃப்ட் ரேப் பண்ணியாச்சு. ஸோ நார்மலாக வந்து இது கொரியர் இல்லாட்டி டேரெக்டாகவே இந்த கிஃப்ட் ரேப்போட கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவேன். பட் இது கொரியர்னால் வந்து ஃபுல் இன்னும் நல்லா பேக் பண்ணணும். ஸோ இது கிளாஸ் ஃப்ரேம்னால் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எவ்வளோ பேக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சேஃபாக போய் சேரும். ஸோ அதான் நல்லா பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளிங் ரேப் வச்சு ஃபுல்லாகவே ரேப் பண்ணி எடுத்தேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தெர்மாக்கோல். ஸோ தெர்மாக்கோல் தான் மெயினு. ஸோ கிளாஸ் உடையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தெர்மாக்கோல் வச்சா மட்டும்தான் கிளாஸ் வந்து உடையாமல் போகும், இல்லாட்டி கண்டிப்பாக உடஞ்சா போகும். ஸோ தெர்மாக்கோலை வந்து எல்லா சைடெலாம் வச்சு கவர் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த திரும்பவும் அந்த கிளிங் ஃபிலிம் வச்சு ஃபுல்லாகவே ரேப் பண்ணி எடுத்தேன். ஸோ அது நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும். அப்புறமா லாஸ்ட்டாக வந்து அந்த ப்ரௌன் டேப் வச்சு ஃபுல்லாகவே அந்த தெர்மாக்கோல் தெரியாத மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தேன். ஸோ இது ஒரு கிளாஸ் ஃப்ரேம்னால ஃப்ரெஜைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரும் பேஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ அவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேமே இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ இனி அட்ரஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணி கொரியர் போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் குலுக்கி சர்பத்து. ஸோ சரி இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி போட்டேன். செகண்ட் வந்து ஒரு க்ரீன் சில்லி அப்படியே ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் போட்டேன், ஒரு 2 ஸ்பூன் போல். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்கு வந்து மேங்கோ க்ரஷ் ஆட் பண்ணேன். அப்புறம் ஒரு 1/2 பீஸ் லெமன் வந்து அப்படியே ஃபுல்லாகவே போட்டேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ நம்மளால் குளிக்க முடியாது, குளிக்கலாம் மொத்தமாக கீழே தான் போடுவேன். ஸோ நம்ம கலக்கி குடிப்போம், நம்ம உருவாக்குனது தான் கலக்கி சர்பத். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் போட்டு இந்த கொரியரை வந்து பிக் பண்ணுறதுக்காக டெலிவரி ஏஜென்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பார்சலை வந்து கொடுக்க போயிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து பரோட்டாவும் சிக்கனும் தான். ஸோ மம்மி வெளியே போயிருந்தாங்களா, ஸோ இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரம்பூட்டான் ஃப்ரூட் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கவுண்ட் பண்ணி, என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்டு. ஸோ இந்த ஃப்ரூட்டை அப்படியே சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு மேலே வந்து பார்த்தா சரியான மழை. ஸோ இப்போ நார்மலாகவே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மழை பெஞ்ச உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரும், ஸோ ஏதாவது சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் போல தோணுச்சு. உடனே அப்படியே போய் கிச்சன் போயிட்டு ஒரு பிளாக் டீ அப்படியே போட்டு நல்லா குடித்தேன். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சிடலாம்.